முடிச்சிட்டு என்னடி சொல்ற? முடிச்சதுக்கு அப்புறம் தான் என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? நண்பர்களே, வீட்டில் ஹெட்செட் போட்டு பாருங்க. இது அவேர்னஸ் வீடியோ தான். இது மாதிரி எங்கேயும் இறங்கிறாதீங்க. அப்புறம் நான் பொறுப்பு இல்லை, கம்பெனி பொறுப்பு இல்லை, சேனலும் பொறுப்பு இல்லை. இந்த மாதிரி நாதாரிங்களும் இருக்கிறாங்க அப்படின்னு அக்கா டீட்டெயிலாக நமக்கு சொல்ல போகிறாங்க. பார்த்து வீடியோ பார்த்து பக்குவமாக பிள்ளைங்க நடந்துக்குவாங்கப்பா. பாதிய சாட்டை நடந்துக்கணும். ஏதோ டோரி மாங்கலை கட்டிங்க கொண்டே போடுவேன். ஆன் பண்ணி தொலைக்கிறேன். அக்கா சொல்லும் போது வீட்டில் எனக்கு பக்கு நடக்குது. இவர் எப்படி இவரோட சுயரூபம் என்னன்றது அன்னைக்கு தான் எனக்கு தெரிய ஆரம்பிச்சு. அதுக்கு முன்னாடிலாம் அவர் நல்லா தான் இருந்தாரு. நல்லா தெளிவாக உங்கள் சுயரூபம் எங்களுக்கு காட்டிட்டு இருக்கீங்க. மிக்க மகிழ்ச்சி. அதை போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஆஹா, இதை நான் போட்டு முடியறதுக்குள்ள என்ன வீடியோ வச்சு வீட்டில் செஞ்சிருவாங்க. தெய்வமே காப்பாத்து. என்ன தெய்வமே, பார்க்குற உழைக்க போட்டு போ தெய்வமே. நீ தான் போட்டுட்டல, இனிமே இவள என்ன பண்ண? என்னடி சொல்ற? இதுக்கு எனக்கு எந்த கடைசியில் ஒரு ட்விஸ்ட் இருக்குங்க. இதை விட பயங்கரமா முடியும். இவளால என்ன பண்ண முடியும்? நம்ம என்ன சொன்னாலும் அவ செஞ்சுதான் ஆகணும். கல்யாணத்தை சொன்னேன் அப்படி எதுவும் நம்ம வாழ்க்கையில் நடந்துடாதா அப்படி எங்கிற 90 ஸ்கிரிப்ட் இருக்காங்க, 50 கிட்ஸும் இருக்கிறாங்க. ஆனால் நடுவில் ஒரு கூட்டம் நிறுத்திட்டு இருங்க. அவங்க மட்டும் நம்பவே நம்பாதீங்க. அவங்க தான் முள்ள மாதிரி போயிருக்கு, முடிச்சு வைக்க போயிருக்கு. நம்மளை கோத்து விட்டு போகிறதே அந்த நாய்ங்க தான். அவங்களோட கூட்டு சேரக்கூடாது. நம்ம நாசமாக போகிறதுக்கு அந்த முக்கியமான வழி வைக்கிறதுக்கு காரணமே அந்த நாய்ங்க தான். நீங்களும் பக்கத்தில் வந்து உருட்டை முடிச்சு இதெல்லாம் நல்லா இல்லைன்னு சொல்லுவான். அப்படி சொல்கிறவங்க தான் முதல் ஃபஸ்ட்டு இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. என்னதான் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. மனசுல உள்ள பார்வையே குறைஞ்சிருச்சு. ஓகேவா? இப்போ பார்த்துக்கோங்க. என்னங்க இவ்வளவு மோசமா அப்படியே பச்சையா போட்டிருக்கான்? என்னங்க சொல்றது இவனை? ஐயோ, ஆனா உண்மைடா, இவங்களை செருப்படி வாங்க வைக்காம இவங்க போக மாட்டாங்க. இவங்களும் போவாதுங்க. நம்மளை தீட்டு கட்டுறதுல ஒரே பிள்ளைல தான் தூக்கிட்டு இருக்கீங்க. இப்பதான் நல்லா போகுது டீட்டெயிலா. என்ன பண்ண? உங்களுக்கு ஒன்றும் நடக்காது. உங்களுக்கு ஒன்றுமே நடக்க விட மாட்டீங்க. அதுதான் உங்க ஒரே லட்சியம், ஒரே குறிக்கோள். பண்ணுங்க, நடத்துங்கடி, நடத்துங்க. ஆனா நல்ல பொண்ணுங்க இருக்கிறாங்க. ஆனா அது எங்களுக்கு கிடைக்காதுங்க. எங்களுக்கு கிடைக்காது. நாங்க தான் கொடுத்து வச்சோம். அடுத்த வீடியோல பார்ப்போம் நண்பர்களே. சாதிக்கணும்னு நினைச்சா கூட சாதிக்க முடியாம போகுது. ஏன்னா சாதிக்க நினைக்கிறவங்களுக்கு வேற சோதனை தான் பெரிய வேலை.